நண்பன் என்னம்மா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பனாலே நல்லவன் தான். நண்பன் மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே நல்லவங்க தான். இது உன்னை அறிந்தால் நோ யோர் செல்ஃப் சீரீஸ் பார்ட் 2. இது வில்ல இது ஹீரோன்னு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பிரித்து பார்க்குற காலம்லாம் போயாச்சுங்க. எம்ஆர் ராதா நம்பியார் மாதிரி 24/7 வில்லனாகவே இருக்க வில்லனை நம்ம எம்ஜிஆர் காலத்து படத்தில் தாங்க பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வில்லனுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு காட்டி அதை நமக்கு பிடிக்கவும் வச்சுட்டாங்க கில்லி, பிரகாஷ் ராஜ் மாதிரியான ஆளுங்க. இப்போ ஒரு ஹீரோவை வில்லனாக்கி இல்லை ஒரு வில்லனை ஹீரோவா காட்டி அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு காமிச்சு அவர் நியாயத்தையும் பார்க்க வச்சுட்டாங்க. ஆனா உண்மையில நம்ம பல பேரோட வாழ்க்கை டைரக்டர் விக்ரமன் படம் மாதிரிங்க. நிஜத்துல வில்லனே கிடையாதுங்க, எல்லாருமே நல்லவங்க தான். இந்த பேசிஸ்ல அந்த நல்லவங்களை 4 கேட்டகரியா பிரிக்கலாம். நம்பர் 1, தன்னைத்தானே நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்க நல்லவன். நம்பர் 2, தன்னைத்தானே கெட்டவன்னு நம்பிக்கிட்டு இருக்க நல்லவன். நம்பர் 3, நான் நல்லவனா இல்லை கெட்டவனான்னு குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க நல்லவன். நம்பர் 4, இது ரொம்ப முக்கியம், தன்னை நல்லவனா கெட்டவனான்னு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பயத்திலேயே இருக்க நல்லவன். இதுல நீங்க என்ன கேட்டகரி? இதுல நீங்க என்ன கேட்டகரியா வேணாலும் இருக்கலாம். இதை நான் முடிவு பண்ணலங்க, நீங்க தான் முடிவு பண்றீங்க. நீங்க உங்களை கான்ஸ்டன்டா ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க உங்களை ஜட்ஜ் பண்றது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜட்ஜ் பண்றது தப்பு, பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை எம்பத்தைஸ் தான் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். நம்ம மனசு அதை விட மாட்டேங்குது. ஜட்ஜ் பண்றது மூலமா அவங்களுக்கும் நமக்குமான டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இதே நீங்கள் ஒருத்தரை எம்பத்தைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹியூமன் ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டராக இருக்கும். ஜட்ஜ் பண்ணுறக்கும் எம்பத்திக்குமான தூரம் ரொம்ப தூரம் இல்லைங்க, கொஞ்சம் தூரம் தான், சீக்கிரமாக போயிடலாம். இஃப் யூ நோ ஹவு டு எம்பத்தைஸ், இட் இஸ் ஈஸி டு எம்பத்தைஸ். எம்பத்தினா என்னன்னு கேட்குறீங்களா? எப்படி சொல்கிறது? இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அங்கே உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பெரிய பாகுபலி தாலியை ஆர்டர் பண்ணுறாரு. பாதிக்கு மேலே சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறாரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டு. இதே ஏன் மச்சான் கஷ்டமாக இருக்கா சாப்பிட, ஒரு சோடா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சிம்பத்தி காட்டுற ஃப்ரெண்டு. இதே ஸ்லீவை மடித்து விட்டுட்டு அந்த தயிர் பச்சடி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊற்று அப்படின்னு அவரு கஷ்டத்தில் அவர் கூடவே சேர்ந்து பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் எம்பத்தி காட்டுற ஃப்ரெண்டு. நண்பன்டா. எம்பத்தினா இப்போ என்னென்னு புரிஞ்சிருச்சு. இப்போது ஜேர்னி ஃப்ரம் ஜட்ஜ்மெண்ட் டு எம்பத்தி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நம்ம பல பேரை அவங்க போடுற ட்ரெஸ்ஸு மூலமா, அவங்க யூஸ் பண்ணுற பொருளை வச்சு, அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத வச்சு அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி ஜட்ஜ் பண்ணுறது தப்புன்னு நம்ம மனசு நிறுத்து தப்பு பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு நிறுத்திடுறோம், பிரேக் போட்டுறோம். உடனே அந்த ஒப்பீனியன் அப்படியே நமக்கு கேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை காட்டி மல்டிபிள் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரணும். இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் எதுப்பா உண்மையான ரீசன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும். அதுதான் முக்கியமான கட்டம். அங்கே தான் அவேர்னஸ் டு அவர் இக்னரன்ஸ் பாயிண்ட். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எம்பத்திங்கிற ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு க்ரீன் லைட் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பொண்ணு உங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த பொண்ணு காலையில் எந்திரிச்சு மேக்கப் போட்டு கிளம்பி வர்றதுக்குள்ள அப்படின்னு நினைக்காம, என்னது நினச்சிட்டிங்களா? சரி பரவாயில்ல விடுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், வெல்டன், அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க, மல்டிபிள் ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்னெல்லாம் யோசிக்கலாம்? அந்த பொண்ணு அவ்வளோ ஒன்றும் மேக்கப் போட்டிருக்க மாதிரி கூட தெரியல, இந்த மேக்கப் போடுறதுக்கு இவ்வளோ நேரமாக ஆக போகுது, ஒருவேளை ஓட்ட வண்டி வச்சிருக்கே பங்க்சர் ஆயிருக்குமோ, இல்லை அவங்க காலையில் அவங்க ஏரியாவில் ஒரு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அதனால டிராஃபிக் டைவர்ஷனாக இருக்குமோ, இல்லை போன வாரம் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு, அது கூட ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா எதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லை? அந்த பாயிண்ட் தான் எம்பத்திக்கான ஃபவுண்டேஷன் பாயிண்ட். இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேளுங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் உண்மையாக எம்பத்தைஸ் பண்ண முடியும். நம்ம நினைக்கிறத விட நாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தால் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனையே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தப்பாக இருக்கிறாங்களே அவங்களால தான், அவங்கள கண்டு தான் நம்ம பயப்படணுமே. இக்னரன்ஸ் பிரச்சனையே கிடையாது. இக்னரன்ஸ் இஸ் நாட் அபவுட் நோயிங் நத்திங், இட் இஸ் அபவுட் நாட் நோயிங் எவ்ரி திங். ஒரு பெரிய கம்பெனியில் சிஇஓவாக இருப்பார், அவ்வளோ காஃபி குடிப்பார்,
ஒரு நாளைக்கு 5 வாட்டி கூட போகும். ஆனால் அந்த காஃபியில் எத்தனை ஸ்பூன் காஃபி பவுடர் போடணும்னு கூட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அறிவாளி இருக்கார். லெஃப்ட் ஷூக்கும் ரைட்டு ஷூக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியாது. இது மாதிரி நமக்கு அடுத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களால் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பண்ணுற ஒரு ஆக்ஷனுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது நமக்கு எல்லாமே தெரியாதுங்கிறது தான். Judgment to sympathy is the awareness of our ignorance. This is Norcal Jananika, Northern California, Janani Ponnu. Bye.